பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. பைரவி ஆறுமுகத்தோடைய அவார்டை வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் லைஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் விருதை வாங்கியிருக்கான். உண்மையிலே அவன் என்னை பத்தி ஸ்டேஜ்ல பேசினது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்ட்டு ரூம்ல போயிட்டு பைரவி அங்க நடந்த எல்லா விஷயங்களுமே இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆறுமுகம் வராங்க. என்ன பைரவி உன் பாட்டுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. ஓ, அங்க நடந்த விஷயங்களை நினைச்சான். நான் எங்க நடந்த விஷயத்த நினைச்சேன். நான் வந்தா தானே லாஸ்டா தான் நீ எல்லாம் பேசி முடிச்ச பிறகு பைரவி நீ முன்னாடியே வந்திருப்ப. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நீ வரமாட்டேன்னு சொன்னாலையும் எப்படி ஆச்சு, நான் வாங்குறதையும் சரி நான் பேசுறதையும் சரி கேட்கணும்னு நீ எதிர்பார்த்திருப்ப. கண்டிப்பா நீ வந்திருப்ப. அப்புறம் எல்லார்கிட்டையும் நான் லாஸ்டா வந்த அப்படின்னு போய் சொல்லியிருக்க. பைரவி உண்மையிலே என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த விருதா உன் கையால வாங்கணும்னு நினைச்சானே, நீ என் அம்மா கையில வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நீ சொன்ன பாத்தியா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ அந்த இடத்துல இருக்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பைரவி. அது வெளிக்காட்டிக்காத இருப்பாங்க. மனசுக்குள்ள என்ன சந்தோஷம் இருந்தாலுமே அது வெளிக்காட்டவே மாட்டிய பைரவி. ஆனா போக போக நீ ஏத்துப்ப அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல சஞ்சய் இருந்துட்டு பைரவி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆறுமுகத்து கூட நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறான். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எப்படியாச்சும் பைரவியோட மனசுல ஆறுமுகம் ஒரு தப்பானவன், ஒரு பொம்பளை பொறுக்கின்னு அவ மனசுல பதிய வச்சுட்டு எப்படியாச்சு அவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சிடணும் அப்படின்ட்டு சஞ்சய் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சயோடைய பிளான் சக்சஸ் ஆக போதா இல்ல ஃபெயிலியர் ஆக போதா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.